கள் மதுவை தவிர உணவாகாது என்றும் கள் உடலுக்கு நல்லது என பொதுமக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதாகவும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். நாட்டக சார்பில் வருகின்ற 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள கள் இறக்கும் போராட்டத்துக்கு அரசு தடை விதிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டிருக்கும் அவர், கள்ளின் ஆபத்தை உணராதவர்கள் அரசியல் ரீதியாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கள் இறக்க அனுமதித்தால் சாராயம் காய்ச்சும் முறை அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி மன்னார்குடியில் முதன்முறையாக 12 கோயில்களின் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலாவதாக ராஜகோபால சுவாமி கோயில் பெருமாள் வைகுண்டநாதன் திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பிரசித்தி பெற்ற 12 வைணவ திருத்தலங்களில் இருந்து 12 பெருமாள்கள் தனித்தனி வாகனங்களில் ஒரே இடத்தில் திரண்டனர். முதன்முறையாக 12 பெருமாள்கள் ஒரே இடத்தில் சங்கமித்து கருட சேவை எழுந்தருளியதைக் கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். சென்னை மந்தவெளியில் ஆட்டோ ஓட்டுநரை வளர்ப்பு நாய் ஒன்று விரட்டி கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விசி கார்டன் தெருவில் பானுமதி என்பவருக்கு சொந்தமான நாய் அப்பகுதியில் நடந்து சென்ற கணேஷ்குமார் என்பவரை கடித்தது. இதனை தட்டி கேட்டபோது பானுமதி ஒரு மைல் பேசியதால் கணேஷ்குமார் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தார். விசாரிக்க சென்ற மயிலாப்பூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெங்கடேஷையும் அதே நாய் கடிக்க வந்தது. இந்த விவகாரத்தில் மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இங்கே 2-3 பேரை கடிச்சிட்டு இருக்குது. நேற்று ஒரு குழந்தைய கடிச்சிட்டுருந்தாங்க. நாங்கள் எதுவும் தலையிறதில்ல, பப்ளிக் நாங்கள் எதுவும் தலையிறதில்ல, போகிறோம் வரோம், அவ்வளோதான். அது நீங்கள் கார்பரேஷன் தான் முடிவு எடுக்கணும். போலீஸும் அந்த இது நேற்று வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னாங்க. அவங்களும் எந்த முடிவு எடுக்கலை போலீஸும். அதுக்கு விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே பெண்ணைவலம் கூத்தாண்டவர் கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கோயிலில் கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் வைகாசி பெருவிழா தொடங்கியது. சாமிக்கு திருக்கண் திறத்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நெல்லை நாங்குநேரி அருகே பஞ்சாயத்துக்கு சொந்தமான கிணறு ஒன்றை தூர்வாரிய போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருடாழ்வார் ஐம்பொன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கூலி தொழிலாளர்கள் கிணற்றை தூர்வாரிய போது சேற்றுக்குள் சிலை கிடைத்தது தொடர்பாக வருவாய்த்துறைக்கு தகவல் அளித்தனர். குறிப்பிட்ட சிலையை ஆய்வு செய்த வருவாய் அலுவலர்கள் சிலையின் தொன்மை மற்றும் காலம் உள்ளிட்டவற்றை கண்டறிய தொல்லியல் துறையினருக்கும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தும் பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் 1 அடி கூட உயரவில்லை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிளவக்கல் பெரியார் அணை 47.56 அடி உயரம் கொண்டது. இந்த அணையால் 40க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தும் நீர்மட்டம் 1 அடி கூட உயரவில்லை. இதனால் விவசாயிகள் சற்று கவலை அடைந்துள்ளனர். விவசாயத்துக்கு நெல் தண்ணி தேவைப்படுது. அணைக்கு டேமுக்கு இந்த 2ஆம் தென்மேற்கு பருவமழைனால தண்ணி வரலை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் பேஞ்ச மழை வனப்பகுதிக்கு இப்போ தண்ணி வரல. வனப்பகுதியில் மழை இல்லை. 2ஆம் ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் எங்கள் விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் பிளவுக்கல் டேமை திறந்து விட்டால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் 2ஆம் போக சாகுபடி நல்ல செழிப்பாக இருக்கும். நெல் பயிர் ஆழ்கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு திட்டம், கடலில் காற்றாலை திட்டம் மற்றும் கடல் விபத்துகளால் கடல் வளங்கள் அழிகின்றன என்று குமரி நாட்டுப்படகு மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஒன்றிய அரசை கண்டித்து அவர்கள் படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி முழக்கங்களை எழுப்பினர். மீனவர்கள் கடலுக்குள் இறங்கி போராட்டம் நடத்துவதை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள். இனி உள்ள காலங்களில் அந்த இடத்துல மீன்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியாவில் வரக்கூடிய 4 திட்டத்தில் 3 திட்டம் கன்னியாகுமரிக்கு வருது. எவ்வளவு மோசமான நிலைமைன்னு பார்த்துக்கோங்க. இது மக்கள் விரோத செயல், மக்களுக்கு எதிரான திட்டம். நெல்லை மாநகராட்சியில் முறையாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனம் மாத ஊதியம் வழங்குகிறது. கடந்த மாதத்திலிருந்து ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டும் ஊழியர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறுகின்றனர். இதனால் அவர்கள் திடீரென பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர். வாடகை கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், அதனால தான் ஸ்ட்ரைக் பண்ணது. சீக்கிரமாக எங்களுக்கு வேணும். எப்போவுமே மாதம் இப்படி கேட்டு கிடைக்க வேண்டாம். ஒரு 3ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே போட்டால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதைத்தான் நாங்கள் இப்போ கேட்டோம். அது சரின்னு சொல்லியிருக்காங்க.
திண்டுக்கல் அருகே வெளிவட்டச்சாலை அமைக்க நிலம் வழங்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். கோவுக்கவுண்டன்பட்டியில் மாநில சாலை வேலைகள் நடைபெறும் இடத்தில் வேலைகளை நிறுத்த கோரி அப்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அங்கு வந்த காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தின் போது பெண் ஒருவர் ஆவேசத்தில் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வரக்கூடிய 16ஆம் தேதி ஒரு முத்தரப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதும் அதுல 2013 நிலவ எடுப்பு சட்டப்படி நிவாரணம் வழங்க உறுதி செய்வதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 16ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் வரை, பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் உரிய இழப்பீடு கிடைக்கும் வரை விவசாயிகள் தங்கள் நிலத்தில் ரோடு போட அனுமதிக்க மாட்டோம் என்று விவசாயிகள் உறுதி பூண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் மகப்பேறு மரண விகிதம் குறைந்து வருகிறது என்று தெரிவித்துள்ள மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விரைவில் 0 என்ற நிலையை எட்டுவோம் என்று கூறியுள்ளார். கர்ப்பகால சிக்கலுக்கான சிகிச்சை வழிகாட்டுதல் பயிற்சி கருத்தரங்கை சென்னை தேனாம்பேட்டையில் தொடங்கி வைத்த அமைச்சர் அது குறித்த கையேடுகளையும் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவ கட்டமைப்பில் பல நாடுகளுடன் போட்டி போடும் அளவுக்கு தமிழ்நாடு உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மகப்பேறு காலங்களில் தாய்மார்களின் மரண விகிதம் என்பது 2023-24 45.5 என்கின்ற அளவில் குறைந்து கடந்த ஆண்டு 39.4 குறைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.